Hello students, இந்த வீடியோ ஒரு very important வீடியோ அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நான் வந்து யூஜி படிக்கிறேன், நான் பிஜி படிக்கிறேன், நான் வந்து ஸ்கூல் படிக்கிறேன், நான் வந்து ஹையர் செகண்டரி கிளாஸ் படிக்கிறேன். ஸோ நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம். நீங்க வந்து இந்த டெஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கெமிக்கல் இல்யூஷன் அப்படின்னா சில நேம்லாம் வந்து சிமிலரா இருக்கும், பட் வந்து வெவ்வேறு காம்பவுண்ட்ஸ். அது மோஸ்ட்லி நம்ம வந்து தப்பு பண்ணுவோம் இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ்ல. அது என்னன்றதுதான் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நான் வந்து கொடுத்துருக்கிறேன் இங்க வந்து காலம் 1 அண்ட் காலம் கெமிக்கல் 1 கெமிக்கல் 2 அப்படின்னு சொல்லி 2 காலம்ல நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ இதுல பாருங்க, இந்த பேரா நான் கொடுத்துருக்கிற நேம் எல்லாம் சிமிலரா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆனா வந்து ஃபார்முலா வெவ்வேறு. இப்போ நான் சேர்ந்து கொடுத்துருக்கிறதுனால மேபி உங்களால வந்து கரெக்ட் ஃபார்முலா எழுத முடியும். இதுவே நீங்க எங்கேயோ பாக்குறீங்கன்னா ஒரு நிமிஷம் நமக்கு வந்து கன்ஃபியூஷன் வந்து வரும். ஸோ அதனால நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த மாதிரியான நேம்ஸ் பார்க்கும் பொழுது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பா இதுக்கான ஆன்சரை வந்து எழுதிட்டு எவ்வளோ பேர் கரெக்டா எழுதிருக்கிறீங்க, எவ்வளோ தப்பு பண்ணீங்க, ஆமா எனக்கும் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் வந்து நான் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்றேன். நம்ம வந்து நிறைய மார்க் வாங்குறதுக்கு நிறைய விஷயம் படிக்கிறத விட படிக்கிறத தெளிவா படிக்க வேண்டியது அவசியம். அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் இது. ஒரு பாஸ் பண்ணிட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமுமே நான் பின்னாடி கொடுத்துருக்கிறேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்க ஆன்சர் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நைட்ரஸ் ஆசிடுக்கும் நைட்ரஸ் ஆக்சைடுக்கும் நம்ம டக்குன்னு பார்க்கும்போது ஒரு அப்படியே தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஆசிட்ன்றது வேற, ஆக்சைடுன்றது வேற. அதே மாதிரியே கார்போலிக் ஆசிட் அண்ட் கார்போனிக் ஆசிட். கார்போலிக் ஆசிட் ஒரு ஆர்கானிக் ஆசிட், கார்போனிக் ஆசிட் மினரல் ஆசிட். நைட்ரைடு அண்ட் நைட்ரைட், ஈவன் நைட்ரேட் ஆல்சோ. NO3 மைனஸ் இருக்குல்ல, 8. அது அந்த அந்த அயானும் ஞாபகம் வச்சுக்கணும். நைட்ரைட் IDE அப்படின்னா வந்து N⁻3-. எப்பவுமே ஐடிஇன்னு எங்கெல்லாம் வருதோ, ஆக்சைடு, சல்ஃபைடு, அந்த மாதிரி ஐடிஇ வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு நான் மெட்டாலிக் எலமெண்ட். பவர் அதோட வேலன்சி வரும். நான் மெட்டல்னா ஜென்ரலா மைனஸ் நெகட்டிவ்ல எழுதுவோம். இப்போ ஆக்சைடுனா O⁻2- எழுதுறோம். வேலன்சி ஆஃப் ஆக்சிஜன் 2 இல்லையா, 2- எழுதுவோம். அதே மாதிரியே சல்ஃபைடு அப்படின்னு வருதுன்னா S⁻2-. பாஸ்பைடு P⁻3-. வேலன்சி ஆஃப் பாஸ்பரஸ் வந்து 3ன்னு சொல்லுவோம், P⁻3-. எது இருந்துச்சுனாலும் பவர் அதோட மைனஸ். ஐடிஇனா நெகட்டிவ் அயான். இது வந்து சின்ன இன்ஃபர்மேஷன். ஐடிஇன்னு இருந்துச்சுன்னா கம்மி ஆக்சிஜன் இருக்கும், ஏடிஇன்னு இருந்துச்சுன்னா கம்பேரிட்டிவா மோர் ஆக்சிஜன் இருக்கும். இப்போ NO2- நைட்ரைட் அப்படின்னு சொல்றோம். நைட்ரேட் அப்படின்னா O3-. ஒரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா இருக்காங்க, அந்த மாதிரி தான். சல்ஃபைட் அப்படின்றதுன்னா SO3-2- இருக்கு. ITEன்னு இருந்ததுன்னா. 8ன்னு இருந்ததுன்னா ஒரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ராவா இருக்கு பாருங்க, SO4-2- அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஹிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்ன சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். பேக்கிங் சோடா NaHCO3, வாஷிங் சோடா Na2CO3. இங்க நீங்க பார்க்கும்போது பேக்கிங் சோடா வாஷிங் சோடா ரெண்டையும் ஒன்னா பாக்குறீங்க, மேபி உங்களுக்கு ஞாபகம் வரலாம். பட் நிறைய பேர் வந்து இந்த 10th இருக்கு இல்லையா, ஸோ அப்போ எழுதும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா தப்பு பண்ணிடுவீங்க. எது பேக்கிங் சோடா எது வாஷிங் சோடா அப்படின்ற அந்த குழப்பம் வரும். டின் அண்ட் ஆன்டிமனி. டின் அண்ட் ஆன்டிமனி எஸ்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும், ஆனா சிம்பிள் எழுதும்போது மாத்தி எழுதிருவோம் சில சமயம் அந்த மாதிரி. எகெயின் ப்ளூ விட்ரியால் அண்ட் ஜிப்சம், இதுவும் வந்து 10th இருக்கு. சால்ஸ்ல வந்து வரும், வாட்டர் ஆஃப் ஹைட்ரேஷன்ல வந்து வரும். ஸோ CuSO4.5H2O இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ளூ விட்ரியால். CaSO4.2H2O ஜிப்சம். அந்த Cuக்கும் Caக்கும் கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது தப்பு பண்ணி பார்த்திருக்கேன். எத்தலின் அப்படின்றது வந்து காமன் நேம், ஈத்தைன் அப்படின்றது வந்து IUPAC நேம். ஸோ எத்தலின் ஈத்தைன் ரெண்டுமே, எத்தலின்ல ஒய் வர்றதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தலினை ஈத்தைனா எழுதி நான் பார்த்திருக்கேன். ஒய் வருது இதுலயும், அதனால இது வந்து IUPAC மாதிரி ஞாபகம், IUPAC நேம் மாதிரி ஞாபகம் வச்சுட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ அதுல வந்து தப்பு வரும். மேங்கனீஸ் அண்ட் மெக்னீசியம் எகெயின் கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கு பேரு, ஸோ அதுல தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அமோனியம், நிறைய இந்த சின்ன கிளாஸ் வந்து பசங்க வந்து இதுல வந்து தப்பு பண்ணுவாங்க. அமோனியம் அண்ட் அலுமினியம் இதுல வந்து தப்பு வரும். ஸோ அமோனியம் அலுமினியம், அமோனியம்னு பேரு தான் அது, ஆனா அதுல என்ன இருக்கிற அயான் என்னது, NH4+ அயான் தான் அது அமோனியம் அயான். அதாவது மெட்டல் இல்லாத ஒரு கேட்டயான் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ரேடிக்கல் அயான், அதுதான் இது அமோனியம் அயான்.
பொட்டாசியம் அண்ட் பாஸ்பரஸ் இது வந்து குட்டி கிளாஸ் பசங்க பண்ற தப்பு. பொட்டாசியம் அண்ட் பாஸ்பரஸ்க்கு வந்து பாஸ்பரஸ் ஆப்வியஸா தெரிஞ்சிரும். ஒருவேளை நான் பொட்டாசியம் மட்டும் தனியா கேட்கறேன்னா நிறைய பசங்க அதுக்கு வந்து சிம்பிள் வந்து பி அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதனாலதான் இது கொடுத்துருக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த மாதிரி நிறைய வந்து பேசிக்ஸ் வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நான் முன்னாடி சொன்னதுதான், நம்ம வந்து நிறைய மார்க் எடுக்கணும்னா நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும்ன்றதை விட தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை தெளிவா தெரிஞ்சிருக்கணும், அது முக்கியம். அதுக்காக தான் இந்த ஃபவுண்டேஷன் சீரிஸ் வந்து நான் கொடுக்கறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.